வருக வருக மானிடரே. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் படியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரங்களிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய இந்த மனித வாழ்வு முடிவுறுகின்ற போது, உயிர்த்தெழுதலின் போது நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தியானிக்க இந்த நாள் வாசகங்கள் அனைத்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. மண்ணிலிருந்து பிறந்த இந்த உடலானது மண்ணிற்கு திரும்பி சென்றாலும், இந்த உடல் அழிந்தாலும் வாழ்வானது தொடர்கின்றது. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசமாக இருக்கின்றது. அவை அத்தகைய நிலை வாழ்விலே நம்மையே நாம் உரிமையாக்கி கொள்ள, இந்த மண்ணுலக வாழ்விலே நாம் எவ்வாறு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், அன்பு, மன்னிப்பு, சமத்துவம் போன்ற நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நமதாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, புனிதர்களோடு, வான தூதர்களோடு கொண்டிருக்கூடிய அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயார் செய்ய இந்த நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அவை அத்தகைய ஒரு அருளை வேண்டி இந்த திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வாழ்ந்தோத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 4 தொடக்கம் 12 வரை.
சகோதர சகோதரிகளே, மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத் தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடிந்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கே தான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவும் மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாட்களுக்கு பின் கடவுளிடம் இருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணுலகத்தில் இருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கட்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகழிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவனுக்கு
உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையாள் உமக்கு புகழ் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம்முடைய தாவீதை கொடிய வானில் நின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பணி வாழ்வின் போது
பலரும் அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். சிலர் நல்ல எண்ணத்தோடு அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஒரு சிலரோ அவரிடம் குற்றம் காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேள்வி எழுப்புகின்றார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வியை இயேசுவிடம் எழுப்புகின்றார்கள். யார் இந்த சதுசேயர்கள்? யூதர்களிடையே பல இன மக்கள், பல குழுக்கள், அதாவது பரிசேயர்கள், தலைமை குருக்கள், சதுசேயர்கள், எசேனியர்கள் என்று பல குழுக்கள் இருந்தன. இந்த சதுசேயர்கள் என்பவர்கள் நம்முடைய விவிலியத்தினுடைய முதல் 5 புத்தகங்கள், தோரா என்று சொல்லக்கூடிய அந்த 5 புத்தகங்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற பரிசேயர்களோ மற்ற புத்தகங்களையும் இறைவாக்கினர் புத்தகங்களையும் கடவுளுடைய ஏவுதலால் எழுதப்பட்டவை என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பரிசேயர்கள் யூதர்கள் மத்தியிலே இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையானது இருந்தது. ஆனால் இந்த சதுசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், மக்கபேயர் புத்தகத்தில் தான் இந்த உயிர்த்தெழுதல் பற்றிய வசனங்கள் இருக்கின்றன. அவைத்தான் இவர்கள் இயேசுவிடம் இந்த உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி எழுப்பி அவரை மற்றவர்களுக்கு எதிராக திருப்பிவிட அவர்கள் முயல்கின்றார்கள். ஆகவே இயேசு அருமையாக அவர்களிடமே 2 வகையான புரிதல்களை உருவாக்குகின்றார். ஒன்று, உயிர்த்தெழுவோர் பெறக்கூடிய வாழ்வு. நாம் இந்த மண்ணிலிருந்து கடவுளால் உருவாக்கப்பட்டோம். சில வருடங்கள் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் மடிகின்ற போது நம்முடைய உடல் மறைந்தால் மட்டும்தான், ஆனால் நம்முடைய ஆன்மாவானது வாழ்கின்றது. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அவைத்தான் நாம் உயிர்த்தெழுகின்ற போது, இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றார். இறுதி நாளின் போது நாமும் உயிர்த்தெழுகின்ற போது இந்த ஆன்மாவானது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தகுதி பெற்ற இந்த ஆன்மாக்கள் கடவுளோடு நிலைவாழ்வை கொண்டிருக்கின்றார்கள். அவை அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களிடையே நம்முடைய இந்த மண்ணுலகிலே இருக்கக்கூடிய உறவு முறைகள், பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி என்ற எந்த உறவு நிலையும் இல்லை. எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நிலைவாழ்வுக்கு உரிமை பெற்ற அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, இந்த சாவுக்கு பின் வாழ்க்கை இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது. உடல் மறைந்தாலும் வாழ்வு தொடர்கின்றது, நிலை வாழ்வு தொடர்கின்றது. இந்த நவம்பர் மாதத்திலே ஆன்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோம். ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த மண்ணுலக வாழ்விலே இறைவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்று உண்டு குடித்து மறைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழாமல் நாம் நிலைவாழ்வு நோக்கிய இந்த பயணத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, அண்டை அயலாரோடு நட்புறவு கொண்டு அன்பு கொண்டு மன்னித்து ஏற்று வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்ற போது நாமும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் ஆகுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொண்ட நாம் இந்த மண்ணுலக வாழ்விலே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாமும் ஒரு நாள் அந்த வானதூதர்களோடு புனிதர்களோடு இறைவனோடு தோழமை கொள்ளக்கூடிய அருளை தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ்ந்துவதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை துமைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசப் வாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். வார்த்தையில் நிறைவாகவே, மறைவாழ்வினில் விளையாகவே, வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மர நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றவரம் தாரும், இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாயிரும். ஈரோர் என்றமை நீர்த்தல்லாமல் காலத்துமி தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகமை பாரும். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும்
ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கேட்டிடுவோம் தாயே, நாம் சோர்சாவான பவந்தாலும் என்றேனும் செய்யாமல் காத்து என்னை தூயர்களாய் பேணும் மாதாவே துணை நீரே, உன்னை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக என்னை பாரும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.